எலக்ட்ரிக் ட்ரெயின் உட்பட ஒரு நாளைக்கு பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை 2.25 கோடி பேர். தமிழ்நாட்டில் நம்முடைய போக்குவரத்து கழகத்திலே ஒரு நாளைக்கு பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி பேர். இப்ப இந்தியா முழுவதும் ரயில்ல எவ்வளவு பேர் பயணம் பண்றாங்களோ கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக, அதை விட சில சமயங்களிலே கூடுதலாக கூட நம்முடைய போக்குவரத்து கழகத்திலே பயணிகள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பயண வசதி என்பது இந்தியாவிலே வேற எங்கேயுமே கிடையாது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நம்முடைய அலுவலகத்திற்கு ஆந்திரா போக்குவரத்து தோழர்கள் வந்தாங்க. ஆந்திரா போக்குவரத்து தோழர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ அங்க சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சராக பதவியேற்றி இருக்கின்றார். ஏற்கனவே அவருடைய தேர்தல் வாக்குறுதி இலவசமாக பயணத்தை வழங்குவோம் என்பது. கர்நாடகத்திலும் இலவச பயணம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப சந்திரபாபு நாயுடு இலவச பயணம் அறிவிக்க போகிறார். இங்கே மகளிருக்கான இலவச பயணம் என்பது இருக்கின்றது. இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, இதனால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன, இல்லை என்றால் நலன்கள் என்ன, மக்களுக்கு என்ன நலன் இருக்கின்றது, ஆந்திராவிலே நாங்கள் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய தோழர்கள் ஆந்திராவிலே இருந்து வந்தார்கள். இப்போ அவர்களிடம் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அவர்களிடம் நாம் சொல்லும் பொழுது, நீங்கள் ஆந்திராவையோ கர்நாடகத்தையோ தமிழ்நாட்டோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா கர்நாடகத்தில் புறநகர் பேருந்துகளில் ஃப்ரீ. ஆந்திராவிலும் சந்திரபாபு நாயுடு அறிவிக்க போறது புறநகர் பேருந்துகளிலும் ஃப்ரீ. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அப்படியா புறநகர்ல ஃப்ரீயா அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, அங்க ஓடுறதே புறநகர் பேருந்து மட்டும்தான். நகர் பேருந்துங்கிற ஏற்பாடு ஹைதராபாத்ல இருக்குது, விஜயவாடாவில் இருக்கு. இந்தியாவில் கிராமத்துக்கு உட்பட நகர பேருந்தை இயக்கக்கூடிய ஒரே போக்குவரத்து கழகம் நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தான். கிராமப்புறங்களை நகரப்புறங்களை இணைக்கக்கூடிய ஏற்பாடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அதனால அவங்க மொபசல்ல என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆந்திர பெண்களுக்கு தான் ஃப்ரீ, இங்கே கர்நாடக பெண்களுக்கு தான் ஃப்ரீ. அதனால அவங்க ஆதார் கார்டை வைத்துக் கொண்டு பயணம் பண்ணணும். அந்த தோழர்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஆந்திரா பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ அறிவிக்க போறீங்க, கர்நாடகத்தில் கர்நாடக பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீ, எங்க தமிழ்நாட்டில் அமெரிக்காவில இருந்து ஒரு பெண் வந்தாலும் எனக்கு ஃப்ரீ, பெண்ணாக இருந்தால் போதும். அந்த அளவிற்கு இது வந்து திமுக அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருந்தாலும் கூட இவ்வளவு சிறப்பான முறையிலே இன்றைக்கு தமிழக மக்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறது என்றால் போக்குவரத்து துறை தான். இப்போ மகளிருக்கு இலவசம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, அது நல்ல திட்டம் என்று நாம் சொல்றோம். இன்னும் கூட நம்ம என்ன சொல்றோம்னா, எதுக்காக நீ வந்து பிங்க் கலர் வண்டியில மட்டும் ஏத்தணும், இன்னும் கூட பார்த்தா ரெட் பஸ்ஸில் உட்பட எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுக்கணும். இந்த 7000 வண்டியில மட்டும் ஓடி உண்மையிலே கஷ்டப்படுறது யாரு? தொழிலாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அதாவது எல்லா வண்டியிலும் ஃப்ரீன்னு அறிவிச்ச பிறகு அதெல்லாம் இந்த வண்டியில போனோம் அந்த வண்டியில போனோம், எல்லா வண்டியிலையுமே ஃப்ரீ கொடுங்க. ஒண்ணு மக்களும் இலவசமாக மக்களும் சிரமம் இல்லாம பயணம் பண்ணுவாங்க, தொழிலாளிகளும் சிரமம் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். இந்த பஸ்ல ஏறவங்க அதுல ஏற போறாங்க, இது இதுல கொடுக்க காசு அதுல கொடுக்க போற. அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன என்றால், இப்படி அறிவித்ததினால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இலவசம் எல்லாம் அறிவித்ததுதான் போக்குவரத்து கழகங்கள் சிரமத்துக்கு காரணம் என்று. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையான நிலைமை என்ன, இப்படிப்பட்ட இலவச திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய காரணத்தினால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்று சொன்னால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகுது அப்படிங்கறதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். இலவச பயணம் அறிவிப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 15 லட்சம் கோடியாக இருந்தது. இலவச பயணம் அறிவித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 17 லட்சம் கோடியாக மாறி இருக்கின்றது. அப்படி என்றால் இது மறைமுகமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, பொருளாதார கட்டமைப்புக்கு, பொருளாதாரத்தினுடைய
உந்து விசையாக இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றது.